ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது? நம்ம சேனல் தூக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து தானே ஆகணும். அதான் புது சேனலோட வந்துட்டேன். இந்த சேனலுக்கு என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் என்னதான் இருந்தாலும் எப்போதும் போல் நான் வீடியோ போட்டுடுறேன். நீங்கள் எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸு கீழே சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கண்டிப்பாக எனக்கு தேவை. நீங்கள் கண்டிப்பாக பழைய சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இந்த சேனலுக்கும் தருவீங்க நான் நம்புகிறேன். அண்டு ஓகேடா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பிஎல் ஒன் ஷாட் தான் நம்ம டெக்குக்காக. வாங்கடா ஹெட்செட்டோட நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு கிளாஸ் ரூம் வாசலில் ஒரு கேங் ஆஃப் பசங்க நின்று பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நம்ம டேவும் இருக்கார். அப்போது டேவோட ஃப்ரெண்டு தான், டே மச்சான் ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஏதாவது ப்ராங்க் பண்ணோமா? ப்ராங்க்கா? என்ன ப்ராங்க் பண்ணலான்ட்ருக்க? இல்லை மச்சான், இது பிரேக் தானே, இப்போ எல்லாம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கு, நம்ம குறுக்க போய் பிரச்சனை பண்ணோமா, இல்லை பிரச்சனைக்கு இழுப்போமா? என்ன தாண்டா உனக்கு இப்போ பிரச்சனை? டே எனக்கு போர் அடிக்குதுடா, எனக்கு இப்போ ஏதாவது பண்ணணும். சரி, என்ன பண்ணணுன்னு சொல்லு, நான் அது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்கிறேன். அதான் அங்கே வராமல் பாரு, தூரத்தில் ஒயிட் ஷர்ட் போட்டு ஸ்லீவ் மடித்து விட்டு பட்டன்ஸ் கூட 2 இது ரிமூவ் பண்ணியிருக்கானே. ஆமாம், அவனுக்கு என்ன அப்போது? அவனை ஏதாவது பண்ணுவோமா? அவனையா? ஏண்டா? எனக்கு அவனை தான் அது பண்ணணும் போல் இருக்குது. ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம் மச்சான்? ப்ரப்போஸ் பண்ணுறியா? சுருப்பு பியும் நாயே. ப்ளீஸ்டா நீ அப்படியே ப்ரப்போஸ் பண்ணு, நான் வந்து அப்புறமா நான் வந்து அவன்கிட்ட ப்ராங்க்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நான் விளாட்றியா? வேறு வேலையே இல்லை அவனுக்கு, இதான் வேலையை வச்சு சுற்றிட்டுருக்க. மச்சான் ப்ளீஸ்டா போர் அடிக்குதுடா, ஒரு 5 நிமிஷம் ஃபன் பண்ணுவோம்டா, அதுக்கப்புறம் சொட்டத்தலையை வந்து நம்மளை வச்சு ஃபன் பண்ணுவோம்டா. ப்ளீஸ்டா. டேய் சும்மாரு, முடியாது மச்சான், ப்ளீஸ், உன் நண்பனுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? முடியாது. டேய் வரண்டா. டேய் தொல்லாத போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சி அந்த பர்சன் முன்னாடி தள்ளி விட்டுடுறான். டே பேலன்ஸ் இல்லாமல் அந்த பர்சன் மேலே இடித்து நிற்கிறான். அதுக்கு அந்த பர்சன், எனக்கு கண்ணு தெரிலையா இப்படி வந்து விழுவுற? அதுக்கு டே எதுவுமே சொல்லாமல் திருன்னு முடிச்சிட்ருக்கான். அவன் ஃப்ரெண்டையும் அந்த பர்சனையும் மாற்றி பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட், டே சொல்லு மச்சான், டே சாவடிச்சிருவேன்டா, ப்ளீஸ் சொல்லு மச்சான், ப்ளீஸ். ஹலோ, உனக்கு என்ன பிரச்சனை? போ, வழி விடுறியா? நான் போகணும். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? ஒரு முக்கியமான மேட்ரா? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரியுமா? தெரியாது, ஆனால் முக்கியமான மேட்ரு பேசணும். தெரியாது, ஆனால் முக்கியமான மேட்ரு பேசணும். யாரா நீ? முதல்ல நீ பெருட்டையா? நான் வந்து 3rd இயர் படிக்கிறேன். அண்டு உனக்கு என்ன வேணும் இப்போது? அது சொல்கிறியா இல்லையா? அப்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கா? ஆமாம். என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்கும்? ஃபஸ்ட்டு தள்ளுறியா? இருங்க, நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டு போங்களேன். இங்கே பார், எனக்கு இந்த மாதிரி வெட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. போய் வேறு எவனாவது பார்க்குறியா? எனக்கு உங்களை தானேங்க பிடிச்சிருக்கு, அப்போ நான் உங்கள்கிட்ட தானேங்க பேச முடியும். உனக்கு என்ன தான் வேணும்ப்பா? ஓவராக பேசிகிட்ருக்க. ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்கள் பேர் தெரியாது, எப்படிப்பட்டவன் தெரியாதுதான். ஆனால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். உங்களை ஒரு வாட்டி ஒரு மரத்து கீழே தான் பார்த்தேன், என்ட்ரன்ஸ் கிட்ட ரைட் சைடு நினைக்கிறேன்.
அங்கே குட்டியாக ஒரு பூனைக்குட்டி அந்த மரத்தை சுற்றி 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 ரொம்ப நாள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த பூனைக்குட்டியை ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். நானே எங்கள் வீட்டில் எனக்கு சோறு போட மாட்டானுங்க தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு குட்டி ஜீவன் எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டோடு யோசிச்சுட்டு இருந்தேன். முடிவு பண்ணேன். அன்னைக்கு நான் சரி ஓகே அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போது அந்த குட்டி பூனைக்கிட்ட ஒரு பெரிய உருவம் உட்காந்துச்சு. அந்த பெரிய உருவம் அந்த பூனையை ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு அதுக்கு பால் கொடுத்து அதை அப்படியே பேட் பண்ணி ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பர்சன் யாராக இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது முதுகு தான். சரி ஓகே, ஃப்ரெண்ட் சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். அந்த பூனைக்குட்டியை பார்த்து அந்த பர்சன் ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சாங்க. அப்போ சிரிக்கும் போது அவங்க கண்ணு கொஞ்சம் உள்ளே வேற போயிடுச்சு. ஸோ அவங்க இன்னும் க்யூட்டாக இருந்தாங்க. அப்போ வந்துச்சு எனக்கு அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கேன் யூ ஃபீல் மை ஃபீலிங்ஸ்? புரியுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போது. அப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஏய் நிமிஷம் எடுத்துறியா? நீ யார் முதல்ல? ஆமாம், நான் தான் அந்த பூனைக்குட்டிக்கு பால் கொடுத்தேன். எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் தான் வச்சுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? அதான் சொல்கிறல்ல, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணுறியா? ப்ரப்போஸ் பண்ணுறியா? ஆமாம், ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஓகே, நீ உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னா அப்படி நம்புறது? என்ன நீ உண்மையாலே லவ் பண்ணுறேன்னு நான் எப்படி நம்புறது? அதான் சொல்கிறேனே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பல பேருக்கு பல இது மேலே வரும். ஐ எம் ஜஸ்ட் யுவர் இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? தலை இன்ஃபாக்சுவேஷனா? டே மச்சான் 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 போகிறான்டா ஏதாவது சொல்கிறா. என்னடா சொல்கிறது? ஏதாவது சொல்கிறா, அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது பண்ணுறா. டே நீ எல்லாம் மாரி போயிட்டுருக்க. மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா இன்னும் 5 நிமிஷம் இருக்குடா ப்ளீஸ்டா. எக்ஸ்கியூஸ் மீ நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் கூப்பிட்றான். பட் அந்த பர்சன் நிற்காம ஒரு 2 ஸ்டெப் போகிறாங்க. ஸோ டேங் அந்த பர்சனை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் ஆக்சிடென்ட்லி அது கிஸ்ஸாக மாறிடுது. அந்த பர்சனோட லெக் ஸ்லிப் ஆகி டேங் மேலே விழுவுறான். ஸோ அது அப்படியே கிஸ்ஸாக மாறிடுது. ஸோ 2 பேருமே ஒரு நிமிஷம் அந்த போஸ்லேயே அப்படியே நிற்கிறாங்க. டேங்க்கும் ஒன்றும் புரியல, அந்த பர்சனுக்கும் ஒன்றும் புரியல. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேருமே ஒரு ஷாக்டு ஐஸோட பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேங்கோட ஃப்ரெண்டு தான். டே மச்சான், டே என்னடா பண்ண? டேய் 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 தயவு செஞ்சு தள்ளுறா. டேய் ஐயோ பிரின்சி வரப்போகிறோம், தள்ளி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கத்திட்டுருக்கான். இப்போ டேங் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஏய் என்ன பண்ண இப்போ? நீ யாரை கேட்ட நீ கிஸ் பண்ண? என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு. யாரை கேட்ட நீ இப்போ என்ன கிஸ் பண்ண? உனக்கு அறிவு இருக்கா? நான் பேசிட்டு தானே இருந்தேன், எதுக்கு இப்போ நீ கிஸ் பண்ண? ஏய் ஃபஸ்ட்டு நிறுத்துறியா? நான் உன்னை கிஸ் பண்ணனா? நான் உன்னை கிஸ் பண்ணனா? ஆமாம் நீ தான். ஃபஸ்ட்டு நீ தலையில் என்ன பேசு. ஏய் டே வச்ச நோய் ஒன்று. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்தவனை நிற்க வச்சு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு ஒரு கதையை சொல்லிட்டு உயிரை வாங்கினேன். சரி நீ கிளம்புனவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டு இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் என்ன கிஸ் பண்ண. யார்கிட்ட என்ன கிஸ் பண்ண? ஏய் அதை நான் கேட்கணும். யார்கிட்ட நீ என்ன கிஸ் பண்ண? நான் ஒன்றும் உன்னை கிஸ் பண்ணல, நீ தான் எனக்கு கிஸ் பண்ண. ஃபஸ்ட்டு தள்ளி நின்று பேசு. தள்ளி நின்று பேசுவா? நீ என்னை கிஸ் பண்ணல அப்புறம் என்ன? நான் பண்ணல, நீ தான் பண்ண. தள்ளி நிற்கிறியா இல்லையா? ஏய் கிஸ் பண்ணியா பண்ணலையா? நான் பண்ணலை. பண்ணியா பண்ணலையா? நான் பண்ணலை, நீ தள்ளு. பண்ணலை. நீ கிட்ட வராத. கிஸ் பண்ணலை. அப்போ ஓகே. என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பர்சன் டேங்கை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். லைக் ரொம்ப ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டேங் செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான், பட் முடியல. அங்கே பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நிற்கிறான். அவன் ரொம்ப நேரமாக அந்த காட்சியை பார்த்துட்ருக்கான். ஸோ அவனும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துடுறான். அதுக்குள்ளே டேங் பிடிச்சி அந்த பர்சனை தள்ளி விட்டுடுறான். யாரை கேட்டு நீ இப்போ என்ன கிஸ் பண்ண? நான் உன்னை கிஸ் பண்ண அலோவ் பண்ணனா? ஏய், ஃபஸ்ட்டு நீ என்ன கேட்டால் கிஸ் பண்ண? இங்கே பார், அதை பற்றி பேசாத. இப்போ நீ தானே என்ன கிஸ் பண்ண, எதுக்கு என்ன பண்ண? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொன்னால, அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் கிஸ். லவ் அட் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? இங்கே பார், அதெல்லாம் உண்மையே இல்லை, அது ஜஸ்ட் ப்ராங்க். ப்ராங்கா? என்ன வளரிட்டுருக்க? ஆமாம், அது ஜஸ்ட் ப்ராங்க். என் ஃப்ரெண்டு பண்ணணும் சொன்னால் ஜஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். இந்த மாதிரி தேவையில்லாமல் என்கிட்ட நடந்துக்காத, சரியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் ப்ராங்கா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ப்ரோ 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 ரொம்ப கோவப்படாதீங்க ப்ரோ. சாரி ப்ரோ, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ப்ரோ. என்ன வேணால் திட்டுங்க ப்ரோ, தயவு செஞ்சு அவனை எதுவும் சொல்லாதீங்க ப்ரோ. அப்புறம் என்ன வச்சு அவன் செய்வான் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, சாரி ப்ரோ. அதாவது நாங்கள் சும்மா வெட்டியாக இருக்க நேரத்தில் ஏதாவது பண்ணலாம், சும்மா விளாட்லான்னு நினச்சி இந்த ப்ராங்க் பண்ணோம் ப்ரோ. இது இப்படி சீரியஸாக போகணும்னு நினைக்கல. சாரி ப்ரோ, சாரி சாரி சாரி. என்னது ப்ராங்கா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. ஓகே, நீங்கள் பண்ணது வேணால் ப்ராங்காக இருக்கலாம், பட் நான் பண்ணது இட்ஸ் நாட் அ ப்ராங்க் ப்ரோ. ஆமாம், நான் பண்ணது ப்ராங்க்கு கிடையாது தான். லவ் அட் ஃபர்ஸ்ட் கிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் கிஸ் தான். இந்த ஜங்குக் ஒரு இதை முடிவு பண்ணிட்டானா பண்ணது மட்டும்தான். சலோ, உன்னை நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்புறான். ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு டேவோட ஃப்ரெண்ட், ஐயோ போச்சு, என்ன வச்சு செய்ய போகிறான். தேங்கா அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியா? டேய் கும்மால ஒன்று, நீ தாண்டா அதுக்கெல்லாம் காரணம். நாயை பக்கி பரதேசி, இன்னைக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குன்னு எனக்கு வாயில் வரல. ஒத்தா என்னடா நினச்சிட்ருக்க நீ? இப்போ பாரு அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு பாரு. மச்சான் 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 கோபப்படாதான் மச்சான், அவனும் ஜஸ்ட் ஏதோ ப்ராங்க் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். புடுங்குறான். டேய் நாளைக்கு மட்டும் அவன் என் கண்ணு முன்னாடி வந்தான், உன்னை என்ன பண்ண தெரியுமா? இந்த காலேஜ் வாசலில் ஒரு பெரிய சிலை இருக்குது தெரியுமா? சிலை அது கூட இப்படி கை நீட்டிட்டு நிற்கிதே, அது கையில் கட்டி தொங்க விட்டுருவேன். மச்சான் என்ன மச்சான் மச்சான் வாயில வந்துட போகுது. இங்கே பார், அவன் முட்டையும் லைனில் திரும்ப கிராஸ் ஆனா நீ சத்தடிமானே. மச்சான் நான் ஃப்ரெண்டுடா, கருணை காட்டுறா, வாயில் ஏதாவது வந்துட போகுது. பா கிளாஸ்க்குள்ள உன்னெல்லாம் நம்பிட்டு நான் என்னென்னமோ பண்ணி எங்கே வந்து நிற்கிறேன் பார்த்தியா? எனக்கு வேணும் அதெல்லாம். மச்சான் சாரிடா, உன் பூரியை நீயே வச்சுட்டு போ, தள்ளி தொலை அப்படின்னு சொல்லிட்டு டேங் டென்ஷனாக கிளாஸ்க்குள்ளே போகிறான். அவன் ஃப்ரெண்ட் ரொம்ப நடுங்கிக்கிட்டே வந்து டேங் பக்கத்தில் உட்காடுறான். ஸோ கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. டேங் அந்த கோவத்திலே தான் உட்காந்துருக்கான். ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு போனதில் டேங்கோட ஃப்ரெண்ட் எப்படியாவது அவன்கிட்ட பேசிடணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் டேங் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். ஸோ இப்போ கிளாஸ் முடியும் போது, மச்சான் மச்சான் சாரிடா, தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுறேன் ப்ளீஸ், இப்படி பேசாமலாம் இருக்காத மச்சான், பேசு மச்சான். மச்சான் சரி விடு, தெரியாமல் தானே பண்ணேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவன் திரும்ப வந்தானா நான் பார்த்துக்கிறேன். மச்சான் சாரிடா, போதும் நிறுத்து, சும்மா சாரி சாரின்னு உசுரை வாங்காமல் வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அம்மா ஃப்ரெண்டு அம்மா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் ஆகுது. டேங் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட பால்கனியில் வந்து நின்றுட்டு வெளியில் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போது அவன் பால்கனிலேருந்து பார்த்தா ரோட்டில் அவங்க வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் யாரோ பைக்கில் நிற்கிறது தெரியுது. டேங் ஒரு 2 நிமிஷம் அது யாருன்னு பார்க்கல. பட் அதுக்கப்புறம் அந்த உருவம் இவனே பார்த்துட்ருக்க தெரியுது. ஸோ அவன் ஒத்து பார்க்குறான். அது வேறு யாருமே இல்லை, ஜங்குக் தான்.
ஜங்குக் அவனோட பைக்கில் சாஞ்சிட்டு 2 ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிட்டு டேங்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அந்த நிலா வெளிச்சத்தில் ஜங்குக் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கான். லைக் அவன் மத்தியானம் போட்டிருந்த அதே ஒயிட் ஷர்ட்டில் தான் இன்னுமே இருக்கான். ஸோ டேங் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோடய பார்த்துட்ருக்கான். ஜங்குக் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அவன் திடீர்னு அந்த சுவர் ஏறி குதிச்சு அவன் வீட்டுக்குள்ளே வரான். டேங்க்கு இதை பார்த்தோன்னே அள்ளு விடுது. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பால்கனிலே நின்றுட்டு என்ன பண்ணுறது, இவன் ஏன் வரான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு சுற்றிட்டே இருக்கான். ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். பட் அவனுக்கு எப்படி மேலே வருதுன்னு தெரில. ஸோ அவனும் அப்படியே தத்தி புத்தி எப்படியோ வந்து அந்த பால்கனியை பிடிச்சிட்டு பால்கனிக்கு மேலே ஏற முடியாமல் அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கான். இதை டேங் அப்படியே எட்டி பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தோணவே இல்லை. இதை ஜங்குக் பார்த்துட்டு டே கொலகாரா தூக்கி விடுறான்னா என்ன பண்ணோம், தூக்கி விடுறா டேய் விழுந்தேன்னு அவ்வளோதான் மரியாதை என்ன தூக்கி விடு இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஜங்குக்கை தூக்கி விடுறான். ஜங்குக்கு இப்போ மேலே வந்துட்டு நல்லா ஹெவியாக ஒரு ப்ரீத் எடுத்துட்டு டேங்கை தான் பார்த்துட்ருக்கான். டேய் எருவ மாடு அறிவு இருக்கா, நான் ஏறி வர்றதெல்லாம் பார்த்துட்ருக்கேன்ல, தூக்கி விட மாட்டேன் என்ன? இல்லை நீ எப்படி என் வீடை கண்டுபிடிச்சி இங்கே வரைக்கும் வந்த? இவர் பெரிய பிரின்ஸ் ஹென்றி, இவர் வீடை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ ஏன் ஃபஸ்ட் இங்கே வந்த? ஏய் நான் என்ன சொல்லிட்டு போனேன் காலேஜில்? என்ன சொல்லிட்டு போனான்? லவ் அட் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொன்னான். அது மட்டுமா சொன்னேன்? நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னானா? ஆமாம் சொன்னேன், ஆனால் நாளைக்கு தான் இன்னும் ஆகலையே. ஆகலையா? வாட்ச் இருக்கா அவன்கிட்ட? இருக்கு, அதில் டைம் பாரு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். டேங்கும் ஒரு மாதிரி பப்பி ஐஸோடு போய் ரூம்குள்ளே டைம் பார்க்குறான். அதில் 12:05 இருக்குது. டேங் அதை பார்த்துட்டு திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜங்குக் என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ டேங் தான் 12:05 தானே ஆகுது. ஏய் 12:05னா என்ன? நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ஏன் என் வீட்டுக்கு வந்த நீ ஃபர்ஸ்ட்? என் பாப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். உன் பாப்பாவா? எங்கள் வீட்டில் என் பாப்பாலாம் இல்லையே. எங்கள் வீட்டில் நானும் என் தம்பி மட்டும்தான். யார் உன் பாப்பா? என் முன்னாடி நின்று லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன், அவன் தான். நானா? நான் உன் பாப்பாவா? நான் எப்படி உன் பாப்பாவா ஆக முடியும்? இங்கே பாரு பாப்பா, நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்னோட லவ் அட் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் வந்த லவ் ரெண்டும் ஒன்று தான், ஓகேவா? நீ பாப்பா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்ன லவ் பண்ணுற. நீ லவ் பண்ணுறியா இல்லை ஆர்டர் போடுறியா? பாப்பா ஐயா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, இனிமேல் அப்படி தான் இருப்பேன். இங்கே பாரு, உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? ஓ பாப்பாவுக்கு என் பேரே தெரியாதான்? சரி பாப்பா எனக்கு ஒரு பேர் வையன். பேரா? ஜங்குக்கும் டேவும் பேசிகிட்டு இருக்கும்போது டேவோட ரூமை யாரோ தட்டுற சவுண்ட் கேட்குது. இப்போது டே தான். ஐயோ போச்சு, அம்மா வந்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? ஓ என் மாமியாரா? இதோ நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பிடுறேன். பாரு ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து போ. வாய்ப்பே இல்லை. டே என்ன பண்ணிகிட்ருக்க? கதவை தோற. அம்மா இதோ வரம்மா வம்சம்மா, ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் ஒளிஞ்சுக்கணும்? நான் திருடனா? அப்போ என்ன எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தாடியா? பால்கனி ஏறி தானே வந்த? தயவு செஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. இதுவும் நோட் பண்ணுற பாயிண்ட் தான், ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ டேவும் ஜங்குக்கு ஒளிஞ்சிட்டான்னு பார்த்துட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே அவங்க அம்மா தான். என்ன டே பண்ணுற? கதவு திறக்க உனக்கு இவ்வளோ நேரமா? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையம்மா. இல்லைடா, நீ ரொம்ப நேரமாக கீழேயும் வரல, சாப்பிடவும் வரல, ஸோ அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன். சாப்பிடவாம்மா? நான் இன்னும் ஒரு 5 minutes வந்துடவா?
சீக்கிரமா ஒர்க் இருந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டு வா, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வந்தால் கூட பார்க்கலாம், சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பும்போது இங்கே ஜங்குக் அவன் நின்ன இடத்துல ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதை ரொம்ப நேரமாக குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தா அது ரொம்ப குட்டியாக அவன் கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. அவன் அதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போது இதை பார்த்துட்டுட்டே அங்கேருந்து வேகமாக அதே எடுத்த அதை நீ அங்கே வை. இதில் என்ன இருக்குது? உன் ஃபோட்டோ தானே இருக்குது, ஏன் இப்போ நீ ஓவராக கத்துற? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ அதை ஃபஸ்ட்டு வை. அப்போ இதில் என்னமோ இருக்குது, நம்மளுக்கு அது என்னன்னு பார்த்தே ஆகணுமே. இங்கே பாரு, தயவு செஞ்சு அதை வச்சுரு, தயவு செஞ்சு அதை பார்க்காத. அப்போது உண்மைதானா, உள்ளே ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதை என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கிட்டேருந்து பிடுங்க ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்காமல் அவன் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போது தெரியாமல் அது ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு குட்டி ஃபோட்டோ இருக்குது. ஜங்குக் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கான். ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் இப்போ டேவை தான் ஒரு மாதிரி உத்து பார்த்துட்ருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக் என்னது இது? ஃபோட்டோ பார்த்தா தெரியலையா? ஃபோட்டோன்னு தெரியுது, ஆனால் ஏன் ஃபோட்டோ ஏன் உள்ளே இருக்குது? இங்கே பாரு ஜங்குக், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, ஃபோட்டோ ஃப்ரேமை தெரியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பிடுங்கிடுறான். இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே டேவை பார்த்துட்டு, ஜங்குக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேரே என்னன்னு தெரியாதுன்னு சொன்னேன். பேரா? ஆமாம், எனக்கு தெரியாது தான். அப்புறம் எப்படி இப்போ ஜங்குக்னா? அது நீ தான் காலேஜில் சொன்ன, அதை வச்சு தான் சொல்கிறேன். காலேஜில் சொன்னேன், சரி ஓகே, காலேஜில் என் பேர் சொன்னேன். இது என்ன என் ஃபோட்டோ, அதுவும் ஒளிச்சு வச்சுருக்க? உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறான். கையில் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இப்போ தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஜேகே மூஞ்சிக்கு நேராக நீட்டி, இங்கே பார், என்கிட்ட வராது, எதாக இருந்தாலும் தூரமாக நின்று பேசு, புரியுதா? இந்த கிட்ட வந்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கிட்ட வந்து பேசினா பிடிக்காது, சரி. இந்த ஃப்ரேம் கொடு, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். என்ன, ஏன் ஃபோட்டோ வச்சுருக்க? உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? இல்லை, நீ ப்ராங்க்னு சொல்லிட்டு விட்ட ஒரு கதை உண்மையான கதையா? என்ன கேட்க? அதான் பாப்பா என்ன பாப்பான்னு கூப்பிடாத, நானும் பாப்பா இல்லை. சொல்கிறத கேள்றா. காலேஜில் என்னமோ ஒரு கதை சொன்னேன், பூனைக்குட்டி அதை வளர்த்ததை பார்த்தேன், எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன். அப்போ ஒருத்தனை பார்த்தேன், அது நீ தான். இந்த கதையெல்லாம் உண்மையா? அது நீ அந்த மாதிரி உண்மையாகவே எதுவும் பூனைக்குட்டி காப்பாற்றிருக்கியா? நான் பூனைக்குட்டிலேருந்து யானைக்குட்டி வரைக்கும் நிறைய இதை காப்பாற்றிருக்கேன். நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை, போய். உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு 2 ஸ்டெப் முன்னாடி வரான். இன்னுமே பின்னாடி போகிறான். இல்லை, நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நம்ப முடியாதா? நம்பட்டினா போ, நீ நம்பணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அது இல்லைன்னா இல்லை தான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை பிடிச்சி அங்கே இருக்க கபோர்டில் பின் பண்ணுறான். இப்போ இங்கே பாரு ஜங்குக், தயவு செஞ்சு என்கிட்ட வராத, நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே அவ்வளோதான், பார்த்துக்கோ. வார்னிங், இந்த ஜங்குக்கே வார்னிங்கா? சரி சொல்லு, அது உண்மை தானே? நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன?
உண்மையை சொல்கிறா? இந்த ஃபோட்டோ அப்போ எடுத்தது தானே? ஆ, அது அது ம் ம் ஜங்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜங்குக் ரொம்ப மெதுவாக ரொம்ப சாஃப்டாக டேவை கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கு எவ்வளவோ தள்ள ட்ரை பண்ணுறா, பட் முடியல. ஜங்குக்கு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தேவும் அப்படியே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ் அப்படியே ஒரு 5 minutes கிட்ட போகுது. இப்போது ஜங்குக் தான் ரொம்ப ஸ்லோவாக டேவோட லிப்ஸை அவன் லிப்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஃபோர்ஹெட் வச்சு சொல்லு, இப்போ சொல்லு, அது உண்மையான கதை தானே? ஆமாம், உண்மையான கதை தான். எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும். முன்னாடியேனா? எப்போலேருந்து? நான் ஃபஸ்ட் இயர், நீ செகண்ட் இயர், அப்போலேருந்து தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை அந்த பூனைக்குட்டி கூட தான் பார்த்தேன். எனக்கு அந்த பூனைக்குட்டியும் பிடிச்சிருந்துச்சு, உன்னையும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு உன்கிட்ட வர பயமாக இருந்துச்சு. காலேஜில் நிறைய பேர் உன் பின்னாடி சுற்றுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீ என்னெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதான் நான் உன்கிட்ட அப்ரோச் பண்ணல. அண்ட் இந்த ஃபோட்டோவும் அப்போ எடுத்தது தான். எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இது பார்த்துப்பேன், அவ்வளோதான். நீ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேப் பிடுங்கிட்டு அவன் கையை கட்டிக்கிட்டு க்யூட்டாக கோச்சிக்கிட்டு நிற்கிறான். இதை ஜங்குக் பார்த்துட்டு, ஏய் பாப்பா, இங்கே பாருன்னு சொல்கிறேன்ல. என்ன? ஸோ உனக்கு நான் நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் கணக்கு தெரிஞ்சேனா? நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் கணக்கு தெரிஞ்சேனா? ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்க்குறது? ஆமாம், அப்போ தான் தெரிஞ்சேன். அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியுமா? தெரியும் மாவா. ஓகே, உனக்கு ஸ்கூல் ஃபேர்வெல் டே ஞாபகம் இருக்கா? ஃபேர்வெல் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு உனக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? க்ரீட்டிங் கார்டா? ஞாபகம் இருக்கு. என்கிட்ட ரென் வந்து கொடுத்தா, யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அந்த க்ரீட்டிங் கார்டில் என்ன எழுதியிருந்துச்சு? அது ஏய், என்னடா சிரிக்கிற? அது அது எதுக்கு நீ கேட்குற? சொல்லுங்கிறேன்ல. அதுவா, அது ஒரு ப்ரப்போசல் லைன் எழுதியிருந்துச்சு. ஏய், சொல்கிறாத. முடியாது, அதையும் நான் உன்கிட்ட சொல்லணும். அது எனக்காக ஒருத்தவங்க எழுதுனது, அதை நான் உன்கிட்ட ஏன் சொல்லணும்? சொல்கிறா. The sweet I have never seen, the sweet I have never tasted, just waiting to taste it. Happy farewell day. இதான் போட்டிருந்துச்சு. இதுவா? ஆமாம். அப்படி இருந்திருக்காதே. இல்லை, இப்படி தான் இருந்துச்சு. அது the sweet I have never seen, the sweet I have never tasted, the sweet I have never tasted, the sweet I want to taste forever, forever. Happy farewell day. இப்படி இருந்திருக்கும். அப்படியா? ஆமாம். அது ரொம்ப யோசிக்காத, அப்படி தான் இருந்திருக்கும். இல்லை, அது அப்படி இல்லை, எனக்கு தெரியும். ஏய்,
எழுதுன என்கிட்டே வா. ஆ, நீ எழுதுனியா? எனக்கு புரியல. மக்கு மக்கு. உன் ஃபேர்வெலுக்கு உனக்கு க்ரீட்டிங் வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் உனக்கு எப்படி தெரியும்? ஆ, ஐயோ கடவுளே, இந்த இன்னசென்ஸ் தாண்டா, இதில் தாண்டா விழுந்தேன். ஜங்குக், தயவு செஞ்சு எனக்கு புரிகிற மாதிரி பேசுறியா? டே மக்கு, அதை அனுப்பிச்சதே நான் தான். நீயா? நீ எனக்கு அனுப்பணும்? ஐயோ படுத்துறானே. டே கூமுட்டை, நான் உன் ஸ்கூல் சீனியரா? சீனியரா? ஆமாம், உனக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனவன். இருக்கும்போது சொல்ல தைரியம் இல்லை, அதான் போன பிறகு வந்து சொன்னேன். அப்புறம் நீயே தானாக வந்து நான் சேர்ந்த அதே காலேஜில் சேர்ந்தேன். சரி ஓகே கண்ட்ரோல் அப்படின்னு இருந்தேன். இப்போது நீயா ஆடு வந்து தானாக மாட்டுற மாதிரி மாட்டிக்கிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஜங்குக், என்ன சொல்கிற நீ? என்கிட்ட நீ வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறேன். வசமாவா? சரி சொல், உன் கதையை கேட்போம். நீ எப்போ என்ன பார்த்த? இல்லை நீ சொன்னிய அந்த கதை, பூனைக்குட்டி கதை, அதான் உண்மையா? அது சொல்கிறா, பூனைக்குட்டி கதை தான் உண்மை. அப்போ ஓகே, அப்படின்னு அப்பயே வந்திருக்கலாம்ல. இப்போ பார் 2 years வேஸ்ட் ஆகிடுச்சு. சே, நீ என்ன சொல்கிற? ஐயோ, ஒன்று வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சு போச்சு நல்லா. ஜங்குக், நான் தான். நீ என்ன ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறியா? ஐயோ, இப்போ தான் சாருக்கு புரியுதா? ஆமாண்டி என் பட்டு, ஆமாம், உன்னை நான் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறேன். அப்போது நான் காலேஜ் சேர்ந்தப்போ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் காலேஜ்னு லெட்டர் அனுப்பிச்சது நீ தானா? ஏய் ஆமாம்ல, நான் அப்படி ஒன்று அனுப்பிச்சேன்ல, சுத்தமாக மறந்துட்டேன். நான் தான். ஜங்குக், நீ தானா? நான் தான்டா அப்படின்னு ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவனுக்கு இந்த ஹக் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனும் நல்லா பேக் ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு என் பாப்பாவுக்கு? திட்டுப்பலை முன்னாடி வந்து என்கிட்ட பேச வேண்டியது தானே? நீ தான் என்கிட்ட பேசியிருக்கலாம். அது போ, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். சரி பேசாத, அப்புறம் ஏன்டா நான் டைட்டாக ஹக் பண்ணுற? விட்றா என்ன? நான் பேசாதது தானே சொன்னேன், ஹக் பண்ணாத நான் சொன்னேன். விட்றா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்றாங்க. என்னை விட்றான்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். பட் ஜங்குக்கு அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ 2 பேருமே இப்படி நகர்ந்து பெட்டுக்கிட்ட போயிடுறாங்க. பெட்டுக்கிட்ட அவன் அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. 2 பேருமே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. பெட்டு மேலே டே மேலே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி விழுந்துருக்காங்க. இப்போது ஜங்குக் டேவோட கண்ணை பார்த்து, இங்கே பாரு பாப்பா, நான் 3 இயர்ஸ்க்கு மேலே வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ. நான் என்றைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். அண்ட் நீயும் என்னை விட்டு போகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா ஜங்குக்? ஐ லவ் யூ ஜங்குக். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் மெதுவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே 2 பேருமே ரொம்ப மெதுவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கிஸ் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்குது. ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக அந்த கிஸ் போயிட்டுருக்கு. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
நம்மளும் இதே ஹாப்பியோட இந்த ஒன் ஷாட் இங்கேயே முடிச்சிடுவோம்டா. ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட் இங்கேயே முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குடா. ஒரு சேனல் இப்படி பொசுக்குன்னு தூக்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாளுக்கு வீடியோஸ் இப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை போட்டு தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் எப்போதும் போல் உங்கள் லைக்கும் உங்கள் சப்ஸ்கிரைபும் உங்களோட கமெண்ட் அதுதான் என்னோட பெரிய பூஸ்டே. நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட்டு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எப்போதும் போல் வழக்கம் போல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.